அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக எப்போதும் போல் இருப்பதாக. ஏப்ரல் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை பெங்களூர் சிவாஜி நகர் பகுதியிலே ஒரு நற்செய்தி கூட்டம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இடம் கர்த்தராகிய இயேசு சபை, பழைய சிமெட்ரி ரோட், சென்ட் சேவியர் ஸ்கூலுக்கு எதிர்த்தாற் போல் அந்த சபை இருக்கிறது. அங்கே மாலை 6 மணிக்கு நற்செய்தி கூட்டம் உண்டு. அதை தொடர்ந்து அடுத்த நாள் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நான் செய்தியை கொடுக்கிறேன். அதில் பெங்களூர்ந்து ஏராளமான பிள்ளைகள் தொடர்பு கொள்கிறீர்கள். எல்லாரும் இந்த சனிக்கிழமை மாலை நற்செய்தி கூட்டத்திலும் ஞாயிறு ஆராதனையிலும் பங்கெடுக்கும்படியாக, ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த செய்திக்கு பின்பாக உங்களுக்கு விளம்பரமும் கொடுக்கப்படுகிறது, அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பெங்களூர் தொடர்பு எண்ணை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் அழைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான தொழில், திருப்தியான வேலை, திருப்தியான ஒரு குடும்பத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்மலையின் தேனினால் உன்னை போஷிப்பேன், திருப்தியாக்குவேன். இங்கே நான் பார்க்கிறோம், இந்த தேனுங்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக ஏராளமான வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்க. குறிப்பாக சங்கீதம் 119, 103 பார்க்கிறோம், உமது வசனம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக. ஆம், அப்படியான தேன் அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. கண்மலை எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஏசாயா 26:4 சொல்கிறது, கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி அந்த கர்த்தராகிய யெகோவாவே மாம்சத்திலே இயேசுங்கிற நாமத்தில் வெளிப்பட்டபடினாலே நான் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கண்மலை கிறிஸ்துவே. நமக்கு 2 கண்மலை அல்ல, ஒரே கண்மலை. அந்த கண்மலையே மாம்சத்திலே இன்றைக்கு நமக்காக பாடுபட வெளிப்பட்டபடினாலே அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கண்மலையாக இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அவரே வார்த்தையாக இருக்கிறார். எப்போதுமே வசனத்தை அனுப்பி அர்ப்பணம் செய்கிற தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை திருப்தியாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் கண்மலையாக இயேசுடைய வார்த்தை வெளிப்பட்டு நாம் திருப்தியாக்கப்பட நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நான் அடிக்கடி சொல்கிறேன், நமக்கு என் அருமையான தேவனுடைய நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. இங்கு சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். என்னாகமம் 20:8, கண்மலையை பார்த்து பேசுங்கள். இந்த வார்த்தை பாருங்கள், கண்மலையை பார்த்து பேசு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. பாருங்கள், வேதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜெபம் நாம் இயேசப்பாவோடு பேசுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதலால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் ஏனோக்கை போல நோவாவை போல எப்பொழுதுமே தேவனோடு ஜெபத்திலே சஞ்சரித்து அவரோடு கூட பேச வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிற விட்டுருங்க, இடைவிடாமல் ஆண்டவரிடத்தில் பேசுங்கள், சோர்ந்து போகாமல் அவரிடத்தில் பேசுங்கள், அவரோடு ஒன்றி எப்போதும் பேசுங்கள். பாருங்கள் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக நான் ஜெபிக்க போகிறேன் என்பதற்கு பதிலாக நான் இயேசப்பாவிடத்தில் பேச போகிறேன் என்று சொல்லி நினைத்து நீங்கள் ஜெபத்துக்கு போங்கள். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகும் என்பதை நான் அன்போடு தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை பிராக்டிக்கலி செஞ்சு பாருங்கள். நான் ஏசப்பாவோட பேச போகிறேன், நீ ஜெபிக்கிற மாதிரி அப்படி நினச்சிட்டு போங்க. அப்படியே ஏசப்பாவோட பேச போல் நினைத்து அவரோட ஒன்றி ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாது இருப்பீர்களாக. அப்போ ஜெபிக்க ஒரு பெரிய ஒரு வாஞ்சை உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ பிரசனம் அப்படியே உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண முடியும். இது உண்மையான ஒரு காரியம். இந்த தேவ பிரசனத்தை உணராமல் நாம் ஜெபித்தால் அந்த ஜெபம் வீணான ஒரு ஜெபமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அந்த தேவ பிரசனத்தை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நாம் அவரோடு நாம் இயேசப்பாடு பேசும் பொழுது, அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது
வேதம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதம் 97:5, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருயிற்று. இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருயிற்று. பர்வதங்கள் சொன்னால் மவுண்டன்ஸ், மலைகள், கற்பாறைகள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த கற்பாறைகளை போல தகர்க்க முடியாத, நகர்த்த முடியாத, பாருங்கள், செய்து முடிக்க முடியாத பயங்கரமான கடினமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட கடினமான இந்த கற்பாறை போல கடினமான பிரச்சனையோடு இந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஏசப்பாவோடு ஜெபிக்கும் பொழுது, அதாவது அவரோடு நீங்கள் ஜெபத்தில் பேசுகிற பிள்ளைகளாக இருப்பீர்களே, ஆனால் அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரும்போது, தேவ பிரசனங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த தேவனுடைய பிரசன்னத்தினாலே உங்களுடைய பிரச்சனைகள் அந்த பாருங்கள், அந்த பர்வதங்கள் போல, கற்பாறை போல எவ்வளவு கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போகும் என்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாகவே வைத்திருக்கிறார், நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நாம் அசட்டையாக நிறுத்தி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த தேவ பிரசன்னத்தை விட்டுவிடக் கூடாது. இந்த தேவ பிரசன்னத்தை ஒருபோதும் நாம் இழந்துவிடக் கூடாது. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நான் சொல்லுகிற சாட்சி நீங்கள் கவனித்து பாருங்கள். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் தான் மார்க்கெட்டுக்கு போனேன். ஒரு நாளில் மீன் வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அந்த மீனை வாங்கி விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். எப்போதுமே தேவனுடைய பிரசன்னம் என்னை அப்படியே சூழும் நான் ஜெபிக்கும் பொழுது. அது இன்றைக்கு வரைக்கும் அது மகிமையாக இருக்கிறது என்பதை கர்த்தர் நாமத்துக்கு மேல் சாட்சியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இந்த மீனை வாங்கி கொடுத்து விட்டு அந்த ஜெபிக்க வேண்டிய நேரம் வரும்போது நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். என்னை சுற்றி பிரசனமே இல்லை. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஜெபிக்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை காணப்பட்டது. உடனே நான் ஆண்டவரத்தில் இடைப்பட்ட, ஆண்டவரே என்ன, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை உணர முடியவில்லை, என்ன காரணம் சொன்ன அவரிடத்தில் போராடி ஜெபித்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியிலே என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு காலையிலே நீ மீன் மார்க்கெட்டு போனாய் அல்லவா, அந்த மீன் விற்கிற அந்த சகோதரனை பார்த்து நீ என்ன சொன்னாய், என்ன கேட்டாய்? நான் கேட்ட வார்த்தை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ அருமையாக தேவன் கவனிக்கிறார் பாருங்க. தலைவா, இன்றைக்கு என்ன மீன் வைத்திருக்கேன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரை இப்படி சொன்னேன். அவனா உனக்கு தலைவன், அதனால தான் உன் பிரசனத்தை இணைந்து போனார். இனி இப்படி நீ செய்யாதபடி உன்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன போதுதான், ஆண்டவரே இனிமேல் இப்படிப்பட்ட வார்த்தை உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அன்றைக்கு பொருத்தனை பண்ணின. உடனடியாக நான் பொருத்தனைப்படி ஆண்டவரை செய்ய மாட்டேன்னு சொன்ன மாத்திரத்திலேயே தேவ பிரசனம் அப்படியே என்னை நிரப்பிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்மை அறியாமலே ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறபடினாலே ஜெபத்தில் தேவ பிரசனம் இல்லை. மீட்கப்படும் நாள் கண்டு முத்திரைப்பட்ட பரிசுத்தாவை துக்கப்படுத்தும்படியாக கோபத்தின் மூலமாக, எரிச்சல் மூலமாக, கசப்பு மூலமாக, பாருங்கள், வித்தியாசமான ஒரு எரிச்சல் மூலமாக, நம் வாய்ந்து வருகிற வார்த்தைகள் மூலமாக நீ ஜெபத்தில் தேவ பிரசனத்தை இழந்து போயிருக்கிறோம். எனக்கு ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஏராளமாக ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனால் விடுதலை இல்லை. காரணம் இல்லை, உங்களுடைய ஜெபத்தில் தேவ பிரசனம் இல்லை. உங்கள் ஜெபத்தில் தேவ பிரசனம் இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அது எப்பேற்பட்ட கற்பாறை போன்ற, பர்வதங்களை போன்ற கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் அது மெழுகை போல உருகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் உங்கள் வாயின் வார்த்தையினாலே உங்கள் ஜெபத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவ பிரசனத்தை இழந்து விடாதபடிக்கு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து கவனமாக இருப்பீர்களாக. ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை மனுஷனுக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து விடாதபடிக்கு அந்த பிரசனத்தை இழந்து விடாதபடி உங்களை காத்துக்கொள்ளும்படியாக அன்பாக கேட்கிறேன். அந்த புறப்படுகிற வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவ பிரசனத்தை அப்படியே இழக்க செய்கிறது என்பதை மறந்து விடாதபடிக்கு இதை மனதில் ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க. ஜெபம் பண்ண சொல்லாதீங்க, நான் ஏசப்பாத்தில் பேசப்பன்னு சொல்லுங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையில கவனமாக இருப்பேன். ஒருவேளை அந்த ஜெபத்தில் ஏதாச்சும் தேவ பிரசனத்தை உணர முடியாமல் இருந்தால், நான் என்ன தவறாக பேசினேன் என்பதை ஜெபத்தில் உய்த்து ஆராய்ந்து பாருங்க, அறிக்கையிடுங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை பேசாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்.
அந்த பிரசனம் எல்லா கற்பாறை போன்ற பிரச்சனைகளை உங்களை விட்டு நீக்கி மெழுகு போல் உருகும்படியாக செய்து கண்மலையின் தேனினால் கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை திருப்தியாக்குவார்கிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். Akamara Shama can take him as a temp pastor and take him as a tanime, Lord Jesus Christ. உன்னை எப்போதுமே திருப்தியாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இடைப்படுகிறதாவது. Akamara Shama can take him as a temp pastor and take me. ஒருபோது என் பிள்ளைகளை அரைக்குறையாக ஆசீர்வதிக்கிற தேவன் நான் அல்ல. Lo man Ashton take him as a temp pastor and take him as a class நினைக்கிறோம். என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிமுடியாக நான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். டக்கிமி அமரா அமஸ்டன் டெக்கிமி ஷட்டோ ம அகமா அக்கன் டெக்கிமி ஷட்டம் பாஸ்டன் டெக்கிமி ஷ கிளாஸ் டொனிமிலார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகுதுமை கிறிஸ்தர் வல்லமையின்படியே உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஷப்பக்கன் டெக்கிமி ஷ கிளாஸ் டொனிமிலார். நீ ஒன்றை கேட்க 10 கொடுக்கிற தேவன். हमारा क्षमा कर टेक मी शटम पास्टर टेक मी शक्ला मास्टर टेक मी अंदर बकरबा. உன்னை நிறைவான பலனால் உனக்கு நன்மையை கொடுத்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குற தேவன். ஷப் பாஸ்டன் டேக் மீ ஷக்கோ மாஸ்டன் டேக் மீ ஷக்லாஸ் டனிமிலா. ஒருபோதும் என்னை தேடி வருகிற பிள்ளையாகி உன்னை வெறுமையாக அனுப்புகிற தேவன். டோ மாஸ்டன் டேக் மீ. நான் இல்லவே இல்லை என்பதை லகமாரா ஷமாஸ்டன் டேக் மீக்கிறோம். நீ உண்மையாக விசுவாசித்து என்னை மகிமைப்படுத்துவாயாக. லகமாரா ஷப்பக்கன் டேக் மீ ஷட்டோ மா லகன் டேக் மீ ஷக்லாஸ் டனிமிலா. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேங்கிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். என் வார்த்தை நிறைவேற உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உண்மையாக நிறைவேற்றுவாயாக. நானே வழி என்று உனக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட வழியை மட்டும் நீ பின்பற்றிக் கொள்வாயாக. அந்தரமா மற்றபடி ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். நீ நினைக்க முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து நன்மையால் நிரப்புவேன். ஒரு போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். டக்கிமி அந்தரவஷோ லோ ஆஸ்டன் டக்கிமி அந்தன அக்கன தரிமிக்கிறவா. நீ நம்பி இருக்கிற உன் தேவனாய்க்கத்தை நான் அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதிருப்பாயாக. ஷோ மாஸ்டன் டேக்கிமி ஷக்லாஸ்டன். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை உண்மையாய் பற்றிக்கொள். லமாரஷமக்கன் டேக்கிமி ஷட்டம் பாஸ்டன் டேக்கிமி ஷக்லாஸ்டன் நிமிக்கிறோம். பல மணி நேரம் என்னோடு பேசுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். லமாரஷமக்கன் டேக்கிமி ஷட்டோ மா அக்கன் டேக்கிமி ஷட்டா நிமிக்கிறோம். உன் நடுவிலே நிச்சயமாக இறங்கி வந்து உன் வேதனைகளை மாற்றுவேன் என்பது நிச்சயம். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் உங்களை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை நடத்தும் 42ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் 13/4/2019 சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், 14/4/2019 ஞாயிறு ஆராதனையிலும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் இந்த ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறவுள்ளது. நடைபெறுமிடம் தூய சவேரியார் உயர்நிலைப் பள்ளி எதிரில், சிவாஜி நகர், பெங்களூர் 51. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் சென்னையைச் சார்ந்த சகோதரர் ஸ்டீஃபன் சேனாதிபதி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னிசையாக ஜீசஸ் கிரைஸ்ட் மெலோடிஸ் நடத்தும் இசை நிகழ்ச்சியும், அதோடு கடைசி கால செய்தியை கேட்க திரண்டு வாருங்கள். உங்கள் அற்புதமான சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்புடன் அழைக்கும் சபையார் மற்றும் பாஸ்டர் ஜே. ஜோசப் ஜெகநாதன். செல்போன் 9870057649 9880693746. மேலும் விவரங்களுக்கும் ஜெப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரன் ஸ்டீஃபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், E33 ஹால்ஸ் டவர்ஸ் 56 பழைய எண் 33 ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 8.